நுரையீரல், கல்லீரல், சிறுநீரகம் போன்ற உடல் உள்ளுறுப்புகள் இயற்கையாகவே நம் இரத்தத்தை சுத்திகரித்து கொண்டுதான் இருக்கின்றது. எனினும் அளவுக்கு அதிகமாக நச்சுப் பொருட்கள் கலந்த உணவை நாம் தொடர்ந்து உண்ணும்போது உடலின் இயற்கை சுத்திகரிப்பு குறைந்து கொண்டே சென்று ஒரு கட்டத்தில் நின்று போய் விடுகிறது என்பது நாம் இங்கு கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். எனவே முடிந்தவரை நச்சில்லா இயற்கை உணவுகளை தேர்ந்தெடுத்து உண்பதே சாலச் சிறந்தது. சரி, இரத்தத்தில் உள்ள நச்சுக்களை நீக்கி இரத்த சுத்தி செய்யவும் இரத்த விருத்தி செய்யவும் நம் பாரம்பரிய மருத்துவம் கூறும் வழிமுறைகள் என்னென்ன? வாருங்கள் பார்க்கலாம். முதலில் இரத்தத்தில் உள்ள நச்சுக்களை நீக்கும் பாரம்பரிய வழிமுறைகளை காணலாம். கசப்பு, துவர்ப்பு நிறைந்துள்ள உணவுகளையும் நார்ச்சத்துக்கள் அதிகம் உள்ள உணவுகள் மற்றும் பழங்களையும் எடுத்துக்கொள்ளலாம். இஞ்சி சாறுடன் தேன் கலந்து பருகலாம். இலந்தை பழம், விளாம்பழம், திராட்சை பழம், தக்காளி பழம் போன்றவற்றையும் வைட்டமின் சி நிறைந்த பழங்களையும் எடுத்துக்கொள்ளலாம். இரத்த விருத்திக்கு பாரம்பரிய மருத்துவம் கூறும் வழிமுறைகள் என்னென்ன? இரும்பு சத்து நிறைந்த உணவுகளை அடிக்கடி உணவில் சேர்த்து கொள்ளலாம். முருங்கை கீரையை பொரித்தோ அல்லது குச்சிகளுடன் சேர்த்து சூப்பாகவோ மனதிற்கு பிடித்தவாறு செய்து சாப்பிடலாம். நாவல் பழங்களை எடுத்துக்கொள்ளலாம். நெல்லிக்காய், அத்திப்பழம், உலர்ந்த திராட்சை, பேரீச்சம்பழம், மாதுளம்பழம் இவற்றை அப்படியே சாப்பிடலாம் அல்லது தேனில் ஊற வைத்து சாப்பிடலாம். பீட்ரூட் சாறு பருகலாம். உலர்ந்த முந்திரி பருப்புகளை எடுத்துக்கொள்ளலாம். மகரந்தம் நீக்கிய செம்பருத்தி இதழ்களை வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வரலாம். பக்க விளைவுகளற்ற இப்பாரம்பரிய முறைகளை நமக்கு நாமே பயன்படுத்தி சுகம் பெறுவதுடன் நம் பிள்ளைகளுக்கும் சொல்லித் தருவோம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இந்த தகவல் மற்றவங்களுக்கும் பயன்படணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் நல்ல தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனில் ஆலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே.